2-3 நாளைக்கு மேல தான் அப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அஜமையான விஜந்து தயிர் சட்டி எங்களுக்கு நடத்த கிறிஸ்மஸ் மரத்தை இதுல நீங்க இங்க இருப்பீங்க அப்ப செலிப்ரேஷன் ஸ்டார் பஸ் ஸ்டாண்ட் வடியா இருக்கு பெரிய எதிர் பண்ணைகள அண்ணாண்ட வெட்டிங் ஆல்பம். வணக்கம் ரவளே, கன நாளைக்கு பிறகு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட போறேன். என்னடா ஆளக்கால நீங்கள் பார்த்திருப்பீங்க. உண்மைக்குமே சொல்ல போனா கடும் காய்ச்சல் ஒன்று வந்து ஆளை ஷாக் கொண்டு போட்டது. உண்மைக்குமே என்ன காய்ச்சல் வந்து தெரியாது. தடிமன் தான் நோமலா வர மாதிரி வந்தது. தடிமன் பெரிய ஒரு தடிமனா வந்துட்டேன்டா. தடிமன் வந்தது இப்போ எனக்கு தந்து விட்டார். இவருக்கு தடிமன் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 7-8 நாளா பாத்தீங்கன்னு சொன்னா கடும் காய்ச்சல். இப்பயும் காதடைப்பு கொஞ்சம் ஒரு பக்கம் காதடைப்பு போயிடுது, ஒரு பக்கம் அடிச்சு கொண்டு இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா சளிதான். ரெண்டாலும் இப்ப என்னண்டா சீசன் டைம் தானே, ஆகையால கடை வேலையில் போய் கொண்டிருக்கு. கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கணக்க வந்துருக்குது. இப்போ நாங்கள் என்னென்னா யாழ்ப்பாண நகரத்துக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறதுக்கு போகிறோம். என்ன கிறிஸ்மஸுக்கு சும்மா சோடிக்கிற சின்ன சின்ன சாமான அங்கே திருவண்ணாமலை கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்கரிச்சாச்சு. ஏற்கனவே அலங்கரிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிதான் அலங்கரிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வாங்கி அலங்கரிக்க போகிறோம். உங்களை கடையை நான் பேருந்து காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. 3 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் வைஸ் எல்லாம் மாற்றியாச்சு. மற்ற பக்கம் உண்மைக்குமே எந்த வளம் வைக்கணுமோ அந்த வளம் மாற்றியாச்சு. முன்னோட எல்லாம் இட வசதி வந்துருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடுப்போல் போடக்கூடிய மாதிரி வந்திருக்கு. இட வசதி அடுக்காம கிடக்குது. என்ன அதை அடுக்கி போட்டு பர்மெண்டா வாங்கலாம். அவ்வளோ பேக்குகள் இருக்கு, பேக்குகளுக்கு இருக்குதான். சரி, யாராவது சில புதுசாக வந்து சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன சொன்னா கர்நாடக வீடியோ எடுக்க வாய் கொஞ்சம் உளர்றது. 8 நாளா வீடியோ வராது காரணம் விட்டோ 5 நாள் இருக்கும். என்ன வீடியோ கூட காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த காய்ச்சல் தான். இல்லைன்னா நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டுருப்பேனுங்க. சரி, போய் போவோம். என்ன யாழ்ப்பாணம் நாங்கள் சொன்னால் நாங்கள் அண்ணாண்ட வெட்டிங் ஆல்பம் வச்சுக்கிறோம். இப்போ தான் எடுத்து நாங்கள் கையில் வந்து கனகாலம் ஆல்பம். ஆனால் இப்போ தான் கையில் எடுத்துருக்கோம். இது அந்த பழைய காலத்தில் ஒரு கருத்தை பெட்டி கொண்டு போவினோம். அந்த மாதிரி ஒரு பெட்டி மேலே கிடக்கும். ஓ, எப்படியும் 10 கிலோ வரும். என்ன 5 கிலோ? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடைக்கு நத்தார் மரம் வாங்குறதுக்காண்டி, கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறதுக்காண்டி நாங்கள் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டுக்கு வந்திருக்கோம். இதில் நாங்கள் இப்போ நத்தார் மரம் வாங்க போகிறோம். இந்த வேறங்க இதில் இருக்குது. வேறு நத்தாருக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்து வாங்கி விடுவோம். அந்த வளைய நல்ல இறங்க. இந்த பாருங்க நத்தார் மரங்கள் எப்படி இருக்கு. நத்தார் மரம் இருக்கா? நத்தார் மரம் இஞ்சா இருக்குன்னு இந்த இருக்கு. குட்டி குட்டி மரங்கள் இருக்குது. இதில் நத்தார் மரம் கூட எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நத்தாருக்கான அந்த கிறிஸ்மஸுக்கு அலங்கரிக்கிற பொருட்கள்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. காணக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கிட்டு போவோம். பார்த்து லைட்டெல்லாம் எரியுமோ? அதுலேயே இருக்குது. மினி இதோ போட்டு இருக்கலாம். என்ன தலையில் ஒளி வைக்கிறீங்களா? முன்னும் கொழுவுறாது. ஆனால் இதில் ஒரு 5 வாங்க. 5 காணும். என்ன 4 5 இல்லை பச்சை தான் வடிவிட. இது என்ன இது வேறையா? அப்ப நத்தாருக்கு பெரிய ஒரு அலங்காரம் செய்யலாமே இருக்கிற பொருட்களை வச்சு. என்ன பெரிய மொத்தமா இருக்குது. என்ன மெல்லிய இல்ல கட்டாதே அப்படித்தானே கிடக்கு. ஒடுக்கம் நாங்க தான் உடைச்சது. மலிச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்ப அப்படி வராதா? பார்த்து வெளியே சொன்னீங்கன்னா பார்த்து எடுத்து வெளில எடுத்து கொண்டு போடலாம். என்ன இங்கே பேரங்க கணக்கே இருக்கு. இந்த நத்தார் பாப்பா இருக்கிறார். இங்கே மணி அடிபடையில இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்து இருக்குது. இதில் மணி அடிபடுதா? வேற அடிச்சுப்பேன். இதில் இருக்கிற இந்த இது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாயாம். பேரங்க மெலிவாத்தான் இருக்கு உண்மைக்குமே. இந்த இதோ பேரங்க இப்படி இருக்கு. கலர் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. அந்த பச்சை கலர் 120 ரூபாயாம். இது 100 ரூபாயாம். மற்ற இடங்கள் என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே மெலிவுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதால தான் இங்கே நான் வந்தேன். நான் இங்கே வேறங்க இது எல்லாமே 100 ரூபா 180 ரூபாய்க்குள்ள தான் பேரம் உண்டு. இந்த இவ்வளோ சாமானும் இப்போதைக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் கிறிஸ்மஸுக்கு. எல்லாரும் தமிழ் ப்ரோஸ் கடைக்கு வந்து பேருங்கோ. நல்ல உடுப்புகள் வந்து இருக்குது. இந்த போல்ஸ் எவ்வளவு? 750. எது கலர் நல்லங்க? ப்ளூ கலர்ல விட ஓகே இருக்கு. ஒரே கலர்ல இருக்காம என்ன?
ம் இது எவ்வளோ இது? ஆ அப்போ இது போடுவோம் என்ன? இதை தாங்களேன். இந்த பக்கெட்டுக்கு இருக்குதா? அது என்ன இது? இந்த போல்ஸ் வாங்கியிருக்கிறோம் மரத்தை கட்டுறதுக்கு. வருஷம் வச்சுக்கிறது தானே, ஆகையால இப்பயே வாங்குற நல்ல வண்டு வாங்கியாச்சு. ஆ இதை வச்சுட்டு தான் இது இருக்கும். இது போலவா? இதுல ஒரு கலர் எடுத்து ஒரு கலர் ஆ எடுத்து அப்படி. டபுள் கலரா ம் இருக்கு. அப்போ பஞ்சவர்ணம் தானே? அது 28 ரூபா. அது எத்தனை போல் வருது? வருது போல் 12 போல் வருது. இதுல 5 வருது. இல்ல 6 வருது. ஆ அதுல ஆனா இதுல வந்தானோ அது வேற இது வேற. இந்த கடையின் மெயின் கடை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடை தான், அபிராமி என்ஸ்பென்ஸ்னு சொல்லி. இங்கே நாங்கள் பில் போடணும் போய். இந்த இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொழி வச்சிருக்கணும் பாருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வந்தால் வாங்கலாம் போல. சட்டி வாழையில இருந்து சட்டி வாழையில இருந்து இல்லாம இருக்குது வேறங்க. இந்த இதில் எவ்வளோ மக்கள் க்ரௌடாக இருக்கணும் வேறங்க. கிறிஸ்மஸுக்கு வாங்கியாச்சு போல என்ன? இந்த மரம் என்னடா அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு லைட்டை போட்டு காட்டுறோம். அந்த மாதிரி தான் செட் பண்ண போவோம். நெருப்பு கிழமை நெருப்பு பெரிய செட் பண்ணிக்கல. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பழக்கடையில் நிற்கிறோம். பழக்கடையில் பார்த்தீங்கன்னா இளநீ கிடக்குது. ரம்புட்டான் இல்லைன்னு ஆப்பிள், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், அப்படிக்கான பழங்கள் இருக்குது. இப்போ இது தோடம்பழம் மலிவா ஆகிட்டுது. தோடம்பழம் 500 ரூபாய்க்கு 10. அதான் நாங்கள் வாங்கின சரியில்லை அண்டை வாங்கின ஏதி வாங்கின சரியில்லை. தோடம்பழம் சரியான தோடம்பழம். இப்போ தோடம்பழம் காலம் தானே 50 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்ட் வழியா இருக்குங்க. இதுதான் சிடிபி பஸ் ஸ்டாண்ட். முந்தினா பஸ் ஸ்டாண்ட்லப்பா எல்லாம் மஞ்சள் கலர் மசாலா பைப்பா சோத்து கலர்ல மாற்றி போட்டாங்க பஸ்ஸோ. அப்போ நல்லா இருந்து. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க கிறிஸ்மஸ் பொருட்கள் இருக்குது. அங்கே அதில் தொங்கி கொண்டு இருக்கு அவங்க பச்சை. இதை நல்லா இருக்குது அந்த போல் என்ன பச்சையாக தொங்கி கொண்டு இருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. எனக்கு அதுக்கடி தான் கொண்டும் செய்யல வாங்கிலாது அவ்வளோ காணமே அலங்காரம் என்ன கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவோம் என்ன. இந்த வேறங்க மணி எல்லாம் இருக்குது. 240 ரூபா. நீ இல்ல நாங்கள் பொம்மைக்கு போட சரி அண்ணா சரி அண்ணா ஓகே சந்தோஷமா. எந்த இடம் இது? மரத்தடியா? பட்டிக் சந்தியா அங்க இருக்கு. வந்து வாங்குறாக்கள் வாங்குங்க. என்ன வீதம் நடக்குது? கிறிஸ்மஸோ? அப்ப செலிப்ரேஷனுக்கு என்ன வச்சுக்கிறீங்க? ஆஃபர் தானே? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ கொழுவி கொண்டிருக்கணும். என்ன வேலை நடக்குது சொல்லுங்க. ஆடா என்ன சரிங்க முன்ன பின்ன அப்படியே வேலை செய்திருக்கிறீங்களா இல்லாட்டி இன்றைக்கு தானே முதல்ல பழகுறான். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ அடுத்த வருஷம் வாங்க போறியோ? அடுத்த வருஷம் இது அடுத்த வருஷம் இதே மரம் தான் சரியோ? இதே மரம் தான். இதை கொண்டே அப்படியே தூக்கி வச்சு விட்டோம்டா மேல. இப்போ இந்த அடுத்த வருஷம் வந்து திருப்பி கொண்டு வந்து வைக்க. சரி வடிவா தான் இருக்குடா கிறிஸ்மஸ் ட்ரீ. ஏன்னடா இது என்ன குத்துவோடா? இது என்ன இதுக்கு தொட்டு தொட்டு பார்த்தா வாங்கினே பஞ்சு மாதிரி இருக்கு என்ன. இதுல லைட் எல்லாம் போட்டி அப்ப இந்த என்னடா மணி எல்லாம் கட்டி கணக்கு விளையாடல் இருக்குது. இதுல நட்சத்திரம் வாங்கினாங்க இதுல குத்த. இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கிறிஸ்மஸுக்கு தேவையான செட்டப் எல்லாம் செய்தாச்சு. இதுல பார்த்தா தெரியும் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. மரத்தை பாருங்க கிறிஸ்மஸ் மரத்தை. இதுல லைட் போட்டுனாங்க அது கொஞ்சம் கனெக்ஷன் செய்யணும். அதில் லைட்டு நிப்பாடி இருக்குது. இந்த வேறங்க எப்படி இருக்குண்டு வேறக்கு தொப்பி எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் செட்டப் இந்தியால் பக்கம் நாங்கள் ஃபுல்லாக மாற்றி போட்டோம். அப்படியே வெளியில் போய் காட்டுறேன் என்ன மாதிரி கடை இருக்குன்னு சொல்லி. இப்படி இருந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கு முள்ளுக்க தமிழ் ப்ரோஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட இந்திய நண்பர்கள் இங்கால தவறனா எங்கள்ட தயிர் செடி நிற்கிறார். தயிர் செடி எங்களுக்கு நாங்கள் பழச மறக்க மாட்டோம். மக்களே தமிழ் ப்ரோஸ் நண்பர்களே சூப்பராக மானிப்பாயில் இது
ப்ரொமோஷன் கிடையாது. மாடிப்பாய் இல்லையா இது? இது என்ன இடம் வருது இல்லை? யாழ்ப்பாணத்து பக்கத்தில் 5 சந்தி ஒரு சிக்கன் போட்டு இங்கால தவறம் ப்ரோ நிற்கிறார். அப்படி இங்கால சூர்யா, இங்கால எங்கட ரஞ்சித் ப்ரோ. வடியா வர பேர் சொல்லி கூப்பிடலாம், பேருந்து கூப்பிடுறோம் இந்த ஆறுதல. சரி, நாங்கள் இப்போ கேபிசியில் சாப்பிட்டு அப்படியே புறப்பட போகிறோம். என்னென்னையா அச்சமையான விஜந்து எப்போ பார்த்தாலும் இங்கே க்ரௌடாக கிடக்குது. அப்போ இந்திய நண்பர்களையும் கூட்டி வந்தோம். அதோட எங்களோட இணைந்து கொண்ட மாபெரும் உலக புகழ் பெற்ற தமிழ் ப்ரோவுக்கும் நன்றி. சரி, நாங்கள் சந்திப்போம். என்ன போவோம், என்ன வளைக்கிடுவோம். இங்கே வானம் வர்றதுக்கு இடம் இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட இந்திய நண்பர்கள் சங்கானை ஹாஸ்பிட்டல் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரூம்லாம் தங்கின சந்திரா கெஸ்ட் ஹவுஸ். என்ன சந்திரா கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்கு நம்பர் தேவைன்னு சொல்ல நான் உங்களுக்கு நம்பர் இதில் கீழே போட்டு வரேன். இல்லை எப்படி இருந்தேன் உங்களுக்கு ஸ்டே பண்ணது? இந்த வேறங்க உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா கம்ஃபர்டபுள் ஸ்டேங்க. என்னன்னா எல்லா சர்வீஸ் இருக்கு. அதாவது குக்கிங் ஆகட்டும், ஒரு கீழே நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ரூம் எடுத்திருந்தேன். ஆனால் அஃபோர்டபுள் வித் குக்கிங்கோட, என்ன சொல்றது, கிச்சனோட கொடுத்துட்டாங்க. இப்போ வந்தோட முதல் நாளே இரவு சமைச்சிட்டோம். என்ன நமக்கு வேணுங்கிற சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு திருப்தி. என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது? இவருக்கு மிகவும் தரமாக இருந்தது. என்ன நேற்றையில கட்டில் தட்டு போட்டுட்டாம என்ன அவங்க பக்கத்தாலே ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஏதாவது டக்குன்னு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல். இதுதான் இது நான் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சடன்லி நாங்கள் வந்து நாளைக்கு இன்றைக்கி போகிறதால நேற்று நைட்டு வந்து சரி போகிறீங்க சும்மா ஃபண்டாக விளையாடுவோம் அப்படின்னு பாஞ்சேனா அதுக்கு ஒரு முழங்கால போட்டு மூக்கில் விட்டு அடிச்சு விட்டாரு. அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வச்சுட்டாங்க. அங்கே போனோன்னா ஒன்றுமெல்லாம் போயிட்டு வந்து பஞ்செல்லாம் போட்டுட்டு மாத்திரை கொடுத்து கொடுத்து இல்லை மொட்டை மாடியும் இருக்கேன்னு அப்படி பார்த்துட்டு வரும் பாப்போம். என்ன ட்ரிபிளாக இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வீடு அழகாக இருக்குது, அழகா இருக்குது உண்மைக்குமே. நல்ல சர்வீஸ், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சந்திரா கெஸ்ட் ஹவுஸ் சந்திரான்னு சொல்லி மேலே அடிச்சிருக்கு இந்த இடத்துல வேறங்க. உண்மைக்குமே எனக்கு இப்போ 2-3 நாளைக்கு மேலே தான் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு சங்கான எனக்கு தெரியும். போய் பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். நாங்கள் கீழே தான் தங்கியிருந்த நாங்கள். மொட்டை மாடியில் டிவி வசதி எல்லாமே இருக்குது வேறங்க. என்ன மாதிரி இருக்குன்ட்டு வேறங்க. இந்த நல்ல வடிவ சோஃபா எல்லாம் போட்டு இருந்து டிவி பார்க்கக்கூடிய மாதிரி தான் வசதி செய்திருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க என்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ரூமில் ஏசி ரூம் இருக்குது, non-AC ரூம் இருக்குது. இந்த வேறுங்க இந்த வேறுங்க எப்படி கப்பாட்டு எல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் கிடக்கு மேலே. அதை நீங்கள் இந்த வீடை ஃபுல்லாக எடுக்கணும்னாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது சங்கான பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக அந்த ரூம் எடுக்கின்றாலும் எடுக்கலாம், மாதக்கணக்காக எடுக்கின்றாலும் எடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அவியல் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோன் நம்பர் நான் போட்டுவிடுவேன். இல்லை உங்களுக்கு சொல்லுவேன் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி. இந்த இடத்துல வேறுங்க பொம்மையில் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இந்த இதில் வேறுங்க நல்லா இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இல்லை பிள்ளையார் குத்து விளக்கு எல்லாம் வச்சு அருமையாக தான் இருக்குது. இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் பல்கனி இருக்குது. பல்கனியை காட்டுறோம். இந்த இதில் இருந்து நீங்கள் அப்படி ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கலாம். இஞ்சி எப்படி இருக்கு சூர்யா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அது போத்தில் எங்களுக்கு நாங்கள் அதில் கிடந்த போத்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நாங்கள் யூஸ் பண்ணல. எதில் கிடந்த போத்தில் எடுத்துக்கு நீங்கள் வச்சு நீங்கள் தெரியக்கூடாது வீடியோக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த வேற இது மேலேயும் பல்கனி ஒன்று இருக்குது. மேலேயும் கீழ் ரூம். ஓ மேலே அழகு. இந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்தா அங்கே வேறுங்க சங்கான ஹாஸ்பிட்டல் தெரியுது. வேறுங்க இதில் எப்படி இருக்குது சங்கான ஹாஸ்பிட்டல்? நல்லா இருக்கு. என்ன அட்ட கூடுதலாக சிங்கிள் ஃபேமிலியாக்களும் இங்கே சிங்கிளாக்களும் இங்கே வந்து தங்குறவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. இல்லை பக்கத்துலானே டவுன் கிடக்கு. வேணுமெண்டா எங்கிட்ட கடையில் வந்து உடுப்பு எடுத்துட்டு போகலாம். என்ன தங்கானையும் பக்கத்தில் வேன் இருக்கா? கேடிஹெச் போல. என்ன சுற்றி காட்டுவார். என்ன எல்லா வசதியுமே செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். இடங்கள்ல இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அழகாக இருக்குது. வேறு வந்து கண்ணன் ராதை. அப்படியே மேலேயும் கிச்சன் இருக்குது, கீழேயும் கிச்சன் இருக்குது. நாங்கள் மேலே வேறங்க மேலேயும் கிச்சன் கீழே இதே மாதிரியே இருக்குது. இந்த இது ஃபேமிலி ரூம். ஃபேமிலி ரூம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு வேறங்க. இங்கே பாத்ரூம் இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி காட்டியிருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூம் இருக்கு. என்ன இங்கே ரூம் இருக்குது.
இது தனி பாத்ரூம் இருக்கு என்ன பெரிய ஒரு 20 பேர் கொண்ட ஃபேமிலி வரலாம் என்ன இதுல ஒரு ரூம் ஒன்று இருக்குது இந்த இதுல ஒன்று இருக்குது இதுல குட்டி ஒரு ஆள் தங்கக்கூடிய மாதிரி ரூம் இருக்குது பட் அயன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது என்ன இதுக்கால மேலே அங்கே போகிறதுக்கு பாதை கிடைக்கிறது கால போகிறது தெரியாது சாமி இந்த வேறங்க இந்த மாதிரி வீடு கட்டுற டைப் இவ்வளோ வீடு பையா இங்கெல்லாம் 10 கோடி வயிறு ஒரு கோடி வீடு சூரிய எது வைக்கிறேன் இந்த கதவின் டிசைனை பாருங்க எவ்வளோத்துக்கு நல்ல வழியாக இருக்காங்கன்னு சொல்லி மாவட்டெல்லாம் பார்த்து பதிச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் சில பேர் கலராக பதிப்பேன் இது நல்ல நீட்டான கலராக அழகாக இருக்குது இந்த இதெல்லாம் நல்ல நீட்டாக இருக்குது வேறுங்க சில பேர் கலராக பதிச்சு போடுங்கன்னா பார்க்க அந்தரம் வேறு இருக்கும் இது பெயிண்ட்லேருந்து எல்லாமே நீட்டாக தான் இருக்குது இந்த ஃபாரின் செட்டப்புக்கு இதே இருக்குது ஃபாரினும் இருக்குது அதாவது அப்படியே மேலே போவோம் என்ன இந்த மேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கனி இருக்குது இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டி ஹோலும் இருக்கு என்ன அட இது எனக்கு தெரியாம போயிட்டு அது பெரிய ஒரு டீமே இருந்து பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி தான் செட்டப் செய்திருக்கு இது எனக்கு தெரியாது 3ஆம் மாடி நான் நினச்சது பல்கனியாண்டு அது இன்னும் சின்ன வேலை எடுத்து போடுங்க மற்றபடி ஓகே பெரிய டீமே வந்து தங்கலாம் திறப்பு இருக்குது அட இங்காலே ரூம் 2 ரூம் இருக்கு என்ன ரூமில் கணக்கு இருக்கு ப்ரோ இங்கே ரூம் இருக்குது அங்கே இஞ்சால கை கலவரத்துக்கு இது செட்டப் கணக்கு செட்டப் உண்மைக்குமே செய்திருக்கணும் உங்கள் அதில் ஒரு பாத்ரூம் மாதிரி ஒன்று கிடக்குது உண்மைக்குமே கணக்கு செட்டப் செய்திருக்கணும் பார்க்க நான் நினச்சது 2 மாடி மேலே 3ஆவது மொட்டை மாடி நினைச்சது ஆனால் மேலே ஒரு மாடி வச்சு அதுக்குள்ளே ரூம் செய்து வச்சிருக்கணும் உண்மைக்குமே நல்லா இருக்குது மற்ற சங்கான ஹாஸ்பிட்டலில் வர்றாங்க இங்கே தங்குறோம்டா இதில் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்ன நாங்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம் இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்க இங்கே தான் உங்களுக்கு போகிறோம் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் உங்களுக்கு 12:30 என்ன இல்லை பாருங்க எனக்கு செக் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு விடுவாங்க நினைக்கிறேன் இல்லை ஏர்போர்ட் தான் இது சில நண்பர்கள் எங்களை விட்டு பிரிந்து இந்தியாவுக்கு மறுபடியும் போயினோம் இதில் பார்த்தா தெரியும் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல் செக்கிங் கீழே கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க காரைக்கில் இதாக இருக்கான்னு சொல்லி சரி நாங்கள் அப்படி போவோம் புறப்படுறீங்களா கிட்டத்தட்ட 8.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறேன் 8.5 லட்சம் சரி ப்ரோ சந்திப்போம் பாய் 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 ரொம்ப சந்தோஷம் தான் சந்தோஷம் நன்றி என்ன சரியான கவனிப்பு அப்படியே போக வேண்டியது ஒரு ஜீல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ப்ரோன்னு சொல்லி அப்புறம் நஜத்னு சொல்லி அப்புறம் கண்ட வார்த்தை எல்லாம் பேசி கடைசியில் எல்லாம் கெட்ட வார்த்தை தவிர எல்லாம் பேசி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நெருக்கங்கள் பிணைப்புகள் வந்து அது அதிகமாயிடுச்சு என்ன சொல்ற இலங்கை விட்டு போறேங்கிற ஒரு வருத்தத்தை விட இவனை விட்டு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அடி வாங்கிட்டுருவானோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்து 2 வாரமா ஆரம்பிப்பாரு நம்பி விட்டு யாரு புக் பண்ணி சரி ஓகே ப்ரோ எங்க செருப்படி வாங்க விட மாட்டா தப்பிச்சவர்களும் போதும் எல்லாமே பண்ணு சந்தோஷமா வாங்க இலங்கையை ஃபுல்லா சுத்தி பார்க்க என்னுடைய கான்டாக்ட் பண்ணுங்க சந்தோஷம்